அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, அழுகை, இரக்கம், அன்பு, காதல், கருணை, கோபம், இந்த உணர்வுகளெல்லாம் மனிதனுடைய மிக உன்னதமான உணர்வுகள். அந்த உணர்வுகளெல்லாம் இல்லாத ஒரு மனிதனை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். அவன் இயந்திர மனிதனைப் போல ஆகிவிடுவான். இந்த உணர்வுகளெல்லாம் இல்லாத ஒரு மனிதன் காடுகளில் வேண்டுமானால் வாழலாமே தவிர மனித சமுதாயத்தோடு வாழ வேண்டியவன் அல்ல. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு பச்சிளம் பாலகனை தன் மெல்லிய கரங்களில் ஏந்தி தன் நெஞ்சோடு அணைத்து வைத்துக் கொண்டு அந்த பாலகனுக்கு ஒரு முத்தம் கொடுத்தார்கள். இதை கிராமப்புறத்திலே இருந்து வந்த ஒரு மனிதர் பார்த்தார். அவருக்கு குழந்தைகளை முத்தமிடுவது வினோதமாகப்பட்டது. அவர் சொல்லுகிறார், அத்து கப்பிலுன சிபியான் ஃபமானு கப்பிலுகும். என்ன இது, குழந்தைகளுக்கு முத்தமெல்லாம் கொடுப்பீர்களோ? நாங்களெல்லாம் முத்தம் கொடுக்க மாட்டோம் குழந்தைகளுக்கு என்றார். அவரை பொறுத்த அளவில் முத்தம் என்பது ஒருவேளை மனைவிக்கு மட்டும் கொடுப்பது என்று நினைத்திருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொன்ன பதில் ஒரு பெரிய தத்துவத்தை சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிராமப்புறத்து மனிதரை பார்த்து சொன்னார்கள், அவ அம்லிகுலக ரஹ்மத் இன் நஸஅஹல்லாஹு மின் கல்பிக். உன் இதயத்திலிருந்து இரக்கத்தை இறைவன் பறித்து விட்டால் நான் உனக்கு அதை தர முடியுமா என்று கேட்டார்கள். குழந்தைகளுக்கு முத்தம் கொடுப்பது இரக்கத்தின் பார்ப்பட்டது. அந்த இரக்கத்தை நம் இதய கூட்டுக்குள்ளே எழுப்புவது யார் என்றால் அந்த ஏக இறைவன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை போலத்தான் அழுகை. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹீம் என்கின்ற சிறு குழந்தை, அவர் இறந்துவிட்ட தகவல் நபிகள் நாயகம் அவர்களுக்கு கிடைத்தது. வந்து பார்த்தார்கள். தன்னுடைய மகன், பால்குடி பருவத்து மகன், 2 வயதை கூட அவர் தாண்டவில்லை, சிறுவயது பிள்ளை, பச்சிளம் பாலகன் இறந்து போய்விட்டார். வாழ வேண்டியவர் வளருவார், வாழ்வார் இந்த உலகத்தில் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்த, கற்பனைகளை மிதந்து கொண்டிருந்த நிலையில் அந்த குழந்தை இறந்து போய்விட்டால் எந்த தந்தையின் மனதுதான் அதை ஏற்றுக்கொள்ளும்? தன்னுடைய மடியிலே தூக்கி தன் குழந்தையை வைத்து கொண்டார்கள். திடீரென்று பார்த்தால் நிமிர்ந்து பார்க்கிறார்கள். அவருடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. முன்னால் இருந்த தோழர்களுக்கெல்லாம் வியப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை அச்சத்தால் அழுது பார்த்திருக்கிறார்கள். இறைவனுடைய தண்டனை வந்துவிடக் கூடாதே என்கிற பயத்தில் அழுது பார்த்திருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய சொந்த குடும்ப பிரச்சனைக்காக, தன் மகனின் இறப்புக்காக அந்த பொன்னார்ந்த கண்களிலே இருந்து கண்ணீர் உருண்டு வழிவதை எந்த தோழரும் பார்த்ததில்லை. அப்போது பார்த்தார்கள். அவர்களுடைய மிக அணுக்கமான தோழர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த நேரமும் இருப்பவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். ரசூலுல்லாஹுடைய பல் துலக்குகின்ற மிஸ்வாக் குச்சி அவரிடத்தில் தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் கைகால்களை கழுவிக்கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் கெட்டில் அவரிடம்தான் இருக்கும். ரசூலுல்லாஹுடைய தலகாணி அவரிடம்தான் இருக்கும். ரசூலுல்லாஹினுடைய காலணி செருப்புகள் அவரிடம்தான் இருக்கும். அவரிடத்திலே ஒரு ஜோடி காலணி தான் இருந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில். இவருக்கு தெரியாமல் நபி வீட்டை விட்டு நபிகள் நாயகம் எங்கும் செல்ல முடியாது. இவருக்கு தெரியாமல் வீட்டுக்குள் சென்று உறங்க முடியாது. இவருக்கு தெரியாமல் எழுந்து பல் துலக்க முடியாது. அவ்வளவு அணுக்கமான தோழர். அவரே அப்போது கண்ணீரை பார்த்து வியப்படைகிறார். அதுதான் செய்தி. மற்றவர்கள் வியப்படைவது வியப்பல்ல. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களே வியப்படைந்து, அல்லாஹ்வின் திருத்துதரே, நீங்களா அழுகிறீர்கள் என்று கேட்கிறார் என்றால், அவ்வளவு அணுக்கமான தோழர் கூட சொந்த பிரச்சனைக்கு நபிகள் நாயகம் அழுது பார்த்ததில்லை. பார்த்தவுடன் கேட்கிறார்கள், அன்த யா ரசூலல்லாஹ், நீங்களுமா அழுகிறீர்கள் என்று. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இன்னல் ஐன ததுமஉ வல் கல்ப யஹ்ஸுனு வ இன்னா லி ஃபிராகிக யா இப்ராஹீம்
லமஹ்சூனுன். என் அரும்பிள்ளா இப்ராஹிம், உன்னுடைய பிரிவால் நான் வருத்தத்தில் இருக்கிறேன். என்னுடைய கண்கள் கண்ணீரை பொழிகின்றன. என்னுடைய இதயம் கவலையால் நிரம்பி காணப்படுகிறது. உன்னுடைய பிரிவால் நான் வருத்தமுற்றிருக்கிறேன் மகனே இப்ராஹிம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அழுகை வந்தால் அழுது விடுங்கள், அடக்காதீர்கள். அழுகையில் இருந்து வழுகின்ற கண்ணீர் உள்ளத்தில் இருக்கின்ற கவலைகளை கழுவும் ஆற்றல் பெற்றது. எனவே அழுகையை அடக்காதீர்கள். அழுகையை அடக்குவதுதான் ஆண்மை என்றால், அழுகுவதை அடக்குவதுதான் வீரம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதிருக்க மாட்டார்களே. சிலர் நடைமுறையிலே சொல்வார்கள், என்னடா நீ பெண்ணை போல அழுது கொண்டிருக்கிறாய் என்று. பெண் அழுவாள் என்பது அவளுக்கு மட்டும் உரியதல்ல. ஒரு பெண் பெற்றெடுத்த எல்லா ஆண்களும் அழ வேண்டும். அழுகை வந்தால் நீங்கள் அழுகையை அடக்க முற்படாதீர்கள். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை நமக்கு காட்டுகின்ற உண்மை. அருள்மறையாம் திருக்குரானில் எல்லாம் வல்ல இறைவன் 17வது அத்தியாயம் சூரா அல் இஸ்ராவில் 109வது வசனத்தில் கூறுகிறான், அருள்மறையாம் திருக்குரானுடைய வசனங்களை கேட்டால் நல்லோர்கள் கண்ணீர் வடித்து அழுவார்கள் என்கிறார். அழுகை என்பது வெறும் கவலை தருகின்ற அடையாளம் மட்டுமல்ல. கவலையால் மட்டுமா ஒரு மனிதனுக்கு அழுகை வரும்? பிரிவு ஒரு மனிதனுக்கு அழுகையை தரும். தன்னுடைய மகளை மணமுடித்து கொடுக்கின்ற தந்தை மணக்கோலத்தில் வீற்றிருக்கக்கூடிய தன் மகளை கணவரின் கரம் பற்றி, நீ வாழ்க்கைக்கு செல், புதிய வாழ்க்கையை தொடங்கு, இன்றிலிருந்து நீ தனிமரமாகிற தகுதியை பெற்றுவிட்டாய் என்று சொல்லுகிற போது அவனுக்கு அந்த பிரிவின் வலி இதயத்தை உலுக்கி கண்களில் இருந்து 2 சொட்டு கண்ணீரை வர வைக்கிறதே. இது கவலையாலா வருகிறது? இல்லை. தன் மகளும் ஒரு குடும்பத்தை தாங்குகின்ற மன வலிமையை பெற்றுவிட்டாள். இந்த பிள்ளைதானே நம் நடியில் தவழ்ந்தால், இந்த பிள்ளைதானே நமக்கு அன்பையும் மகிழ்ச்சியையும் எம் இதயத்திலே ஊற்றெடுத்து வருவதற்கு காரணமாக அமைந்தாள். இவள் நம்மை விட்டு போகிறாளே என்கிற அந்த பிரிவு தருகின்ற கவலை மட்டும் அதற்கு காரணமல்ல. அவள் மீது வைத்திருந்த அன்பு, அவள் தனியாக இப்போது பிரிந்து சென்று தன் வாழ்க்கையை தொடங்கப் போகிறாளே என்கிற ஆனந்த கண்ணீர், இதை எந்த தந்தையாலும் வார்த்தையால் சொல்ல முடியாது. எனவே அழுகை என்பது கவலையின் அடையாளம் மட்டுமல்ல. வந்தால் அழுது விடுங்கள். அருள்மறையாம் திருக்குரானுடைய வசனங்களை ஓத கேட்டால் அவர்கள், இறைவன் சொல்கிறான், அழுத வண்ணம் அவர்கள் தலை சாய்த்து விடுவார்கள். அது அவர்களுக்கு இறையச்சத்தை அதிகப்படுத்தும் என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான். அழுகை இறையச்சத்தை அதிகப்படுத்தும். அழுகை இறைவனுக்கு முன்னால் பணிவை அதிகப்படுத்தும். அழுகை ஒரு மனிதனுக்கும் திருக்குரானுக்கும் இடையில் அன்பையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்தும். அழுகை என்பது வெறும் பலரும் நினைப்பதைப் போல கோழைத்தனத்தின் அடையாளம் என்று நினைக்காதீர்கள். எந்த மனிதனின் இதயத்தில் இரக்கமும் அன்பும் காதலும் பாசமும் இருக்கிறதோ அவனுடைய கண்கள் தான் கண்ணீரை வடிக்கும். ஏனென்றால் அவன்தான் மனித சமுதாயத்தில் ஓர் அங்கமாக இணைந்து வாழுகின்ற தகுதியையும் உரிமையும் பெற்றவன். இரக்கமும் அன்பும் கருணையும் காதலும் இல்லாத மனிதர்கள் எங்காவது போய் காடுகளிலே வாழலாம் என்பதுதான் இந்த வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.